டாப் 3 ஸ்டூடண்ட்ஸுக்கு அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம யுனிவர்சிட்டியில இப்போவுமே நடைமுறையில் இருக்குது, ஸ்காலர்ஷிப் குடுப்பாங்க. ஸ்காலர்ஷிப் அப்படின்னா 100% ஸ்காலர்ஷிப் குடுப்பாங்க. மீன்ஸ் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு 3 இயர்ஸு கன்சிஸ்டண்ட்டா எல்லா செமஸ்டர்லேயுமே 90%க்கு மேலே நம்ம மார்க் வாங்கிக்கிட்டே இருந்தோம்னா, ஒரு செமஸ்டர் மிஸ் ஆகாமல் 90% வாங்கிக்கிட்டு இருந்தோம்னா, 4த் அண்ட் 5த் இயர் வந்துட்டு டோட்டலா அவங்களுக்கு ஃபீஸ் எக்ஸப்ஷன். டியூஷன் ஃபீ சிங்கிள் ரூப்பி கொடுக்க வேண்டியதில்லை. டாப் 3 செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க கன்சிஸ்டண்ட்டாக எல்லா செமஸ்டர்லேயுமே 90 மார்க்ஸ்க்கு மேலே இருந்தால் 4த் அண்ட் 5த் இயரில் வந்துட்டு ஃபீஸு ஃபுல்லாக வேவ் ஆஃப். அவங்க வந்துட்டு அந்த ஃபீஸ்லேருந்து அவங்க பேரண்ட்ஸுக்கு அவங்க நல்லா படிக்கிறாங்க, பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் சேவ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, கண்டிப்பாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணால் அவங்களோட 4த் அண்ட் 5த் இயர் ஃபீஸு ஃபுல்லாக ஃப்ரீ ஆயிரும். பேர்டன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆயிரும். அது வந்துட்டு நான் வேறு எந்த யூனிவர்சிட்டிலையுமே இந்த மாதிரி பார்க்கல. ஃபுல் ஃபீ அதாவது 4த் அண்ட் 5த் இயர் ஃபுல்லாக அவங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஃபேக் கால் ஸ்காலர்ஷிப் சொல்லுவாங்க. பட் எக்ஸாம்பிளே அண்ணா இருக்கார். அவர் தான் டாப் 3ல அவரும் ஒருத்தர் வருதுல. கிட்டத்தட்ட அவருமே 4th இயர் 5th இயர் அவர் ஃப்ரீயாக தான் படித்தார். அது மட்டும் கிடையாது, அவர் அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சேவை, ஐ மீன் டாக்டராகவும் நமக்கு எதாவது எமர்ஜென்சினா அவர் தான் ஹெல்ப் பண்ணார். அந்த டைமில் நாங்கள் இருக்கும்போது ஏதாவது மெடிசன்ஸ் ஏதாவது யாருக்காவது எமர்ஜென்சி அப்படின்னா ஃபஸ்ட்டு காலே இவருக்கு தான் போகும். ஈவன் அந்த ஹோல் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இவர் தான் அந்த டைமில் எடுத்தார்.